Welcome to Sevagara AS front to back section 23/1/2024. இன்னைக்கு நான் ஹிந்து பேப்பர் பார்க்கலாம். நியூஸ் பார்த்தீங்க அப்படின்னா இது ஃபெடரலிசம் GS2ல ஃபெடரலிசம் சென்ட்ரல் விசஸ் ஸ்டேட் அதில் வரும், ஆஸ் வெல் அஸ் இன்டர்னல் செக்யூரிட்டிலையும் வரும், பார்டர் செக்யூரிட்டி ஃபோர்ஸ் இருக்காங்களே, ஸோ அந்த கீழே கான்செப்ட் வரும். இஷ்யூஸ் என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா 2021 அக்டோபரில் சென்ட்ரல் கவர்மெண்ட் வந்து BSF ஆக்ட் 1968 வந்து அமெண்ட் பண்ணுறாங்க. அதில் என்ன சொல்கிறாங்கன்னா, BSF பார்டர் செக்யூரிட்டி ஃபோர்ஸ் இருக்காங்க இல்லையா, ஸோ இவங்க பார்த்தீங்கன்னா இந்தியா, பாகிஸ்தான் அஸ் வெல் அஸ் இந்தியா பங்களாதேஷ் பார்டர் வந்து சேஃப்கார்ட் பண்ணக்கூடிய ஒரு ஃபோர்ஸ் இவங்க. ஸோ இவங்களுடைய ஜூரிஸ்டிக்ஷன் வந்து எக்ஸ்டெண்ட் பண்ணுறாங்க, அதாவது 15 கிலோமீட்டர்லேருந்து 50 கிலோமீட்டர் வரைக்கும் எக்ஸ்டெண்ட் பண்ணி ஆர்டர் வந்து பாஸ் பண்ணுறாங்க. ஸோ இப்போ பஞ்சாப் கவர்மெண்ட் என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா சுப்ரீம் கோர்ட்டை வந்து அப்ரோச் பண்ணியிருக்காங்க. அதாவது இது வந்து அவங்களுடைய கான்ஸ்டியூஷன் படி கொடுக்கப்பட்ட அந்த பப்ளிக் ஆர்டர் இருக்கும் இல்லையா. ஸோ ஒரு ஸ்டேட் கவர்மெண்ட் பார்த்தீங்க அப்படின்னா கான்ஸ்டியூஷன்ல 7th ஷெட்யூல்ல சொல்லப்பட்ட ஸ்டேட் லிஸ்ட் இருக்கும் இல்லையா, ஸோ அதில் பார்த்தீங்கன்னா போலீஸ் அண்ட் பப்ளிக் ஆர்டர் வந்து அவங்க மெயின்டைன் பண்ணலாம் அப்படின்ற ஒரு ப்ரொவிஷனும் கொடுத்துருப்பாங்க. ஸோ அதை வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட் வந்து சோலோவா அதை எக்ஸ்டெண்ட் பண்ணியிருக்காங்க, அது வந்து வயலேட் பண்ணுது அப்படின்ற மாதிரி பஞ்சாப் கவர்மெண்ட் வந்து அப்ரோச் பண்ணியிருக்காங்க. ஸோ இதில் என்ன சொல்லியிருப்பாங்கன்னா, இந்த BSF ஆக்ட் 1968 கீழே செக்ஷன் 139 கீழே வந்து இவங்க எக்ஸ்டெண்ட் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ சென்ட்ரல் கவர்மெண்ட் சைட்ல இருந்து என்ன ஆர்குமெண்ட் வச்சிருந்தாங்க அப்படின்னா, ஸோ பிஃபோர் பேஸ்ட் ஆன் நம்மளுடைய செக்யூரிட்டி, அதாவது டிரான்ஸ் பார்டர் கிரைம்ஸை வந்து நம்ம ஸ்டாப் பண்ணோம், இல்லீகல் என்ட்ரி பாஸ்போர்ட் ஆக்ட்லாம் இருக்கும் இல்லையா, ஸோ அதுக்கே வரக்கூடிய இந்த கிரைம்ஸை வந்து நம்ம கண்ட்ரோல் பண்ணோம் அப்படிங்கிறதுக்காக நம்ம இதை எக்ஸ்டெண்ட் பண்ணியிருக்கோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இது வந்து நியூ கிடையாது. பிஃபோர் பார்த்தீங்கன்னா சின்ஸ் 1969 இருந்து குஜராத்தில் பார்த்தீங்கன்னா 80 கிலோமீட்டர் வரை 80, ஸோ அந்த கிலோமீட்டர் வரையும் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம இந்த பார்டர் செக்யூரிட்டிக்கு ஜூரிஸ்டிக்ஷன் வந்து கொடுத்துருக்கோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இப்போ என்ன பண்ணியிருக்காங்கன்னா, இந்த 2021 வந்து ரூல் அமெண்ட் பண்ணி ஸோ எல்லா ஸ்டேட்டுக்கும் வந்து ஈவனாக இருக்கணும் அப்படின்றதுக்காக 50 கிலோமீட்டர் அப்படிங்கிறது வந்து ஃபிக்ஸ் பண்ணியிருந்தாங்க. ஸோ அதுதான் வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ சுப்ரீம் கோர்ட் வந்து இந்த கேஸை எடுத்து ஸோ ஃபர்தர் வந்து டிஸ்கஷன் கொண்டு போகலாம் அப்படின்ற மாதிரி அவங்க அக்செப்ட் பண்ணியிருக்காங்க. ஓகே, நெக்ஸ்ட் வந்து அயோத்தியா டெம்பிள். ஸோ அயோத்தியா டெம்பிளோடைய ஓப்பனிங் வந்து நடந்துச்சு. ஸோ அயோத்தியா டெம்பிளோட நமக்கு ஆர்ட் அண்ட் கல்ச்சரில் ரொம்ப இம்பார்ட்டன்ட் அது. ஸோ அதை பற்றி பார்க்கலாம். அயோத்தியா டெம்பிள் பார்த்தீங்க அப்படின்னா நகரா ஸ்டைலில் வந்து கைண்ட் ஆஃப் ஆர்கிடெக்சர் தான் வந்து பில்ட் பண்ணியிருக்காங்க. இந்த நகரா ஸ்டைல் பார்த்தீங்க அப்படின்னா நார்த் இந்தியாவில் அரௌண்ட் 5th century CE வந்து இனிஷியேட் பண்ணியிருப்பாங்க. ஸோ அந்த பீரியட் பார்த்தீங்கன்னா குப்தா பீரியட்ல தான் வந்து இந்த நகரா ஸ்டைல் அப்படிங்கிறது வந்து எமர்ஜ் ஆயிருக்கும். நகரா ஸ்டைலில் பார்த்தீங்கன்னா அதோடைய அந்த கோபுரம் எப்படி இருக்கும், அதாவது கர்ப்பகிரஹா அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா, சாங்டம் சாங்டோரம் அப்படின்னு சொல்லுவாங்க, அந்த ஐடல் டயட்டி கருவரன்னு சொல்லுவோம் இல்லையா, ஸோ அதுதான் வந்து அந்த கர்ப்பகிரஹா அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த டயட்டியோடைய ஐடல் வந்து அந்த கர்ப்பகிரகத்தை தான் வச்சிருப்பாங்க. ஸோ அது போக வந்து ஷிகரா அப்படிங்கிறது இருக்கும், அந்த மவுண்ட் இருக்கும் இல்லையா, ஸோ மவுண்ட் பீக், அது வந்து ஷிகரா அப்படிங்கிறது வந்து செஞ்சிருப்பாங்க. ஸோ அதுக்கப்புறம் வந்து அம்பலக்கா அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஷிகராக்கு மேலே வந்து குட்டி ஸ்ட்ரக்சர் மாதிரி இருக்கும். நம்ம தஞ்சை பெரிய கோயிலுக்கு மேல அந்த ஒரு பெரிய கல்னால இருக்கும் இல்லையா, ஸோ அந்த அதை சொல்ற வந்து அம்பலக்கா அப்படின்னு சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் ஒரு மண்டபாஸ், அது கீழே குட்டி குட்டி மண்டபாஸ்லாம் இருக்கும். ஸோ இதான் வந்து ஓவராலாக அந்த நகரா ஸ்டைல் அப்படின்னு சொல்லுவாங்க. இது கம்ப்ளீட்டாக பார்த்தீங்கன்னா நார்த் இந்தியாவில் வந்து ஃபாலோ பண்ணக்கூடிய தான் இது. ஸோ செகண்ட் பார்த்தீங்கன்னா இதோடைய ஸ்ட்ரக்சர் வந்து சாண்ட் ஸ்டோன்னால வந்து பில்ட் பண்ணியிருக்காங்க. அந்த ஸ்டோன் பார்த்தீங்கன்னா ராஜஸ்தான்ல வந்து கொண்டு வந்திருக்காங்க. இதில் வந்து அயன் ஆர் ஸ்டீல் எதுவுமே வந்து யூஸ் பண்ணப்படலை. இதோடைய அந்த டெம்பிள் பார்த்தீங்க அப்படின்னா ரெக்டாங்குலர் பெரிஃபெரி அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அந்த பெரிஃபெரி அப்படின்னா பெர்கோட்டா அப்படின்னு சொல்லுவாங்க. பெர்கோட்டா அப்படின்னா அந்த டெம்பிள் சுற்றி சரௌண்டிங் இருக்கும் இல்லையா, ஸோ அதை வந்து பில்ட் பண்ணா அந்த பெர்கோட்டா அப்படின்னு சொல்லுவாங்க. இதோடைய ஃபீச்சர் பார்த்தீங்க அப்படின்னா இந்த பெர்கோட்டா அப்படிங்கிறது சதர்ன் இந்தியாவில் ஃபாலோ பண்ணப்படுறத வந்து நார்த் இந்தியாவில் வந்து இப்போ இனிஷியேட் பண்ணியிருக்காங்க. ஸோ ஃபார் இது வந்து நார்த் இந்தியாவில் வந்து இது மாதிரி பண்ணது கிடையாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அது போக இந்த டெம்பிள் பார்த்தீங்க அப்படின்னா கிரீன் கவர் ஏரியா, அதாவது 70% அதோட காம்ப்ளெக்ஸ் வந்து கிரீன் கவர் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ட்ரீஸ் வந்து நிறைய இருக்கு அப்படின்ற மாதிரி அதில் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ அது போக வந்து சிவா டெம்பிள் குபேர் திலா அப்படின்னு சொல்லிட்டு அதையுமே வந்து ரினோவேட் பண்ணியிருக்காதா அதில் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஓகே, நெக்ஸ்ட் வந்து சுப்ரீம் கோர்ட். இதில் சுப்ரீம் கோர்ட் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, அதில் நம்ம கோர்ட்ஸை வந்து எடுத்துக்கலாம். இதில் சொசைட்டியில் ரிலீஜியனில் வரும் இது. ஸோ வந்து 2 செக்ஷன் ஆஃப் ரிலீஜியன் இருக்கக்கூடிய கம்யூனிட்டி இருக்கக்கூடிய பீப்புள் வந்து ஒரே ரீஜனில் இருக்காங்க அப்படின்னா அது ஒருத்தருடைய ரிச்சுவல் வந்து இன்னொருத்தர் வந்து அஃபெக்ட் பண்ணாது, அதை வந்து லா போட்டு தடுக்கவும் கூடாது அப்படிங்கிறத அவங்க சொல்லியிருப்பாங்க. We are living in a society in which there are harmonious communities but do not prevent these events only because A or B community is living in that area அப்படின்னு சொல்லிட்டு மிஸ்டர் சஞ்சீவ்
கண்ணா அப்படிங்கிற ஜஸ்டிஸ் வந்து அப்சர்வ் பண்ணியிருக்காரு. ஸோ அது வந்து நம்ம கோர்ட்ஸில் எடுத்துக்கலாம். இப்போ இஷ்யூ என்ன அப்படின்னா, தமிழ்நாட்டில் இப்போ ராம் டெம்பிள் இருக்குல்ல, அது வந்து ஓப்பன் பண்ணதுக்கு அது லைவ்ல கொடுத்துருந்தாங்க. ஸோ அதை வந்து இங்கே வெள்ளூர்ல இருக்கக்கூடிய கிறிஸ்டியன்ஸ் மெஜாரிட்டி இருக்கக்கூடிய ஒரு ரீஜன்ல வந்து அதை லைவ் டெலிகாஸ்ட் வந்து கொண்டு போகலாம். சாரி, திண்டுக்கல்ல. ஸோ லைவ் டெலிகாஸ்ட் கொண்டு போகலாம் அப்படின்ற மாதிரி பிளான் பண்ணியிருக்காங்க. ஸோ அங்கே வந்து கிறிஸ்டியன்ஸ் மெஜாரிட்டி இருக்கிறதுனால அலோவ் பண்ணல அப்படின்ற மாதிரி போலீஸ் சைடில் வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ அதுக்காக இது சொல்லியிருக்காங்க, சென்டென்ஸ் வந்து சொல்லியிருக்காங்க. ஓகே, நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இது வந்து நமக்கு ஸ்கீம் சோலார் எனர்ஜி இருக்கும் இல்லையா, ரிலேட்டடான ஸ்கீம் இது. பிரதான் மந்திரி சூரியோதயா யோஜனா 2023 இப்போ இனிஷியேட் பண்ணியிருக்காங்க அந்த ஸ்கீம். ஸோ ஃபார் இது வந்து பெருசா என்னென்ன அப்படின்னு சொல்லிட்டு சென்ட்ரல் செக்டர் ஸ்கீமா என்னன்னு ரொம்ப எலாபரேட்டா சொல்லல. ஸோ டார்கெட் என்னன்னு பாத்தீங்க அப்படின்னா, அதாவது 1 crore ரூஃப் வந்து அமைக்கணும். சோலார் பேனல் இருக்கும் இல்லையா, ஸோ சோலார் பேனல் வச்சு மிடில் கிளாஸ் அண்ட் புவர் பீப்புள் இருக்காங்க, ஸோ அவங்களுடைய ஹவுஸ் ரூஃபை வந்து சோலார் பேனல் வச்சு அமைக்கணும் அப்படிங்கறதான் வந்து இதோட டார்கெட். ஸோ 1 crore ஹவுஸ் ஹோல்டு வந்து அட்டைன் பண்ணணும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. இதோடைய இந்த டார்கெட் இயர்லாம் வந்து இன்னும் மென்ஷன் பண்ணல. ஸோ அது வரும். இது பிஃபோர் பாத்தீங்க அப்படின்னா, இந்தியன் கவர்மெண்ட் வந்து நம்ம ஆல்ரெடி வந்து COP 27ல வந்து 2070 நம்ம நெட் ஜீரோ எமிஷன் வந்து அச்சீவ் பண்றோம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருப்போம். அதுல வந்து ஒன் ஆஃப் த ப்ரொவிஷன் பாத்தீங்கன்னா 500 gigawatt ரினியூவபிள் எனர்ஜி வந்து 2030 அட்டைன் பண்றதை நம்ம மென்ஷன் பண்ணிருப்போம். ஸோ அதுக்கு மேஜர் பாத்தீங்கன்னா ரினியூவபிள் எனர்ஜி வந்து சோலார் எனர்ஜியை பத்தி சொல்லியிருப்போம். ஏன்னா சோலார் எனர்ஜி பாத்தீங்கன்னா இந்தியா வந்து டிராபிக்கல் ரீஜன் இருக்கிறதுனால மோர் தென் 300 days சோலார் எனர்ஜி வந்து இந்தியாக்குள்ள வரும். ஸோ அதனால அந்த எனர்ஜி நம்ம எஃபிஷியன்ட்டா யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்றத சொல்லியிருப்பாங்க. ஸோ ஃபர்ஸ்ட் டைம் பாத்தீங்கன்னா 2010ல வந்து இந்த ஃபர்ஸ்ட் சோலார் ஸ்கீம் அப்படிங்கிற கொண்டு வந்திருப்பாங்க. அந்த சோலார் ஸ்கீம்ல பாத்தீங்கன்னா டார்கெட் வந்து 100 gigawatt பை சோலார் பவர் 2022ல வந்து அட்டைன் பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க. 2020ல இந்த ஸ்கீம் வந்து முடியும் போது பாத்தீங்க அப்படின்னா 100 gigawatt அப்படிங்கறத எப்படி எய்ம் பண்ணிருப்பாங்கன்னா 60 gigawatt வந்து யூட்டிலிட்டி ப்ராஜெக்ட், அதர் மெகா ப்ராஜெக்ட் இருக்கும் இல்லையா, ஸோ அதுக்கும் 40 gigawatt பாத்தீங்கன்னா சோலார் ரூஃப் டாப்க்கும் வந்து டிவைட் பண்ணி சொல்லியிருப்பாங்க. வேற அந்த 60ல வந்து 56 வந்து அட்டைன் பண்ணியிருக்கோம். ஸோ இந்த 40 gigawatt சோலார் ரூஃப் டாப் இருக்கும் இல்லையா, ஸோ அதுல பாத்தீங்கன்னா 12 gigawatt தான் நம்ம அட்டைன் பண்ணிருக்கோம் அந்த ஸ்கீம் எண்ட் ஆகும்போது. ஸோ இது வந்து சாட்டிஸ்ஃபேக்டரியா இல்ல அப்படிங்கறதுனால திரும்ப இப்ப நியூ ஒரு ஸ்கீம் வந்து இனிஷியேட் பண்ணிருக்காங்க. நெக்ஸ்ட் வந்து தாலிபான். இது வந்து சொசைட்டில வரும், இல்ல சோசியல் ஜஸ்டிஸ் வந்து உமன் அந்த டாபிக்ல எடுத்துக்கலாம் நம்ம. ஸோ தாலிபான் கவர்மெண்ட் டேக் ஓவர் பண்ணதுக்கு அப்புறமா உமனுடைய ரைட்ஸ் அப்படிங்கிறது வந்து ஆப்கானிஸ்தான்ல கம்ப்ளீட்டா வந்து ஸ்டாப் ஆயிருக்கு. ஸோ அவங்க என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, உமன் வந்து காலேஜ் போனோம் இல்ல ஒர்க் பிளேஸ் ஜாப் ஏதாவது ஒர்க் பண்ணோம் அப்படின்னா அவங்க வந்து மேரிட், அதாவது கார்டியன், மேல் கார்டியன் வந்து கொடுக்கணும், எஸ்பெஷலி வந்து மேரிட் ஆயிருக்கணும் அப்படின்ற மாதிரி அவங்க ஒரு கண்டிஷன் கொடுத்துருக்காங்க அப்படிங்கறது வந்து யுனைடெட் நேஷன் வந்து சொல்லியிருக்காங்க. ஓகே, நெக்ஸ்ட் இது உக்ரைன் விசஸ் ரஷ்யா அப்படின்ற மாதிரி. ஸோ இது வார் நமக்கு தெரியும், லாஸ்ட் February 2022ல இருந்து போய்கிட்டு இருக்கு. ஸோ இதுல வந்து உக்ரைன் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, அவங்க கண்ட்ரில இருந்து ரஷ்யாவுக்கு எதிராக வந்து மைக்ரன்ஸ் யாராவது சப்போர்ட் பண்ணாங்கன்னா, உக்ரைனுக்கு சப்போர்ட் பண்ணி ரஷ்யாவுக்கு எதிராக வந்து வார் தொடுத்தாங்க அப்படின்னா, சப்போர்ட் பண்ணாங்கன்னா அவங்களுக்கு உக்ரைனுடைய சிட்டிசன்ஷிப் வந்து வழங்கப்படும் அப்படின்ற மாதிரி மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஓகே, இது வந்து டிசாஸ்டர் மேனேஜ்மெண்ட்ல வரும். ஸோ சைனால வந்து லேண்ட் ஸ்லிப் நடந்திருக்கு. ஸோ இதுல வந்து டசன் பீப்புள் வந்து இறந்திருக்காங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதுல பரி ஆயிருக்காங்க, 8 வந்து கில் பண்ணப்பட்டிருக்காங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நம்ம கேஸ் ஸ்டடிக்கு கோட் பண்ணிக்கலாம். இப்போ வந்து ரைனோஸ் இருக்கும் இல்லையா, ஸோ ரைனோ பாத்தீங்க அப்படின்னா இந்தியால காசிரங்கா நேஷனல் பார்க் அஸ்ஸாம்ல வந்து அதிகமா இருக்குது. இதோடைய பாப்புலேஷன் வந்து இப்போ ரீசெண்ட் டேஸ்ல வந்து ரொம்பவே குறைஞ்சிட்டு இருக்கு. ஸோ இது வந்து ஒரு அனிமல் பாத்தீங்க அப்படின்னா இது வந்து கில் பண்ணி அதோடைய ஹார்ன் இருக்குல்ல அதை வந்து எடுத்துட்டு போயிருக்காங்க அப்படின்னு சொல்லி கண்டுபிடிச்சிருக்காங்க. ஓகே, இதுல பாத்தீங்கன்னா அகரோதோலி ரேஞ்ச் அப்படிங்கிறது வந்து சதர்ன் பேங்க் ஆஃப் ரிவர் பிரம்மபுத்திரா இருக்கும் இல்லையா, ஸோ அதுல இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இப்போ வந்து ஃபினான்ஷியல் சர்வீஸ், ஸோ இன்டர்நேஷனல் ஃபினான்ஷியல் சர்வீஸ் சென்டர். ஸோ இவங்க வந்து சில சர்வீஸை வந்து அதுக்குள்ள கொண்டு வந்திருக்காங்க. என்னன்னு பாத்தீங்கன்னா புக் கீப்பிங், அக்கௌண்டிங், அதுக்கப்புறம் வந்து டாக்ஸேஷன், அப்புறம் ஃபினான்ஷியல் கிரைம் கம்ப்ளைண்ட்ஸ், இதெல்லாம் வந்து இப்போ நியூவா வந்து உள்ள கொண்டு வந்திருக்காங்க. ஸோ இது வந்து இந்த ஃபினான்ஷியல் சர்வீஸ் வந்து யாருக்கெல்லாம் வந்து பொருந்தாது அப்படிங்கறதையும் அவங்க மென்ஷன் பண்ணிருக்காங்க. ஸோ யாருக்கெல்லாம் பொருந்தாது பாத்தீங்கன்னா, அதாவது ஆல்ரெடி பிசினஸ் பண்ணி அதை ரெண்டா ஸ்பிளிட் ஆகி பண்ணிருப்பாங்க இல்லையா, ஸோ அவங்களுக்கு பொருந்தாதுன்னு சொல்லியிருப்பாங்க. ஸோ செகண்ட் பாத்தீங்கன்னா ஆல்ரெடி ஸ்பிளிட் ஆயிருந்த பிசினஸ் பண்ணிருக்கவங்க வந்து இப்ப கம்பைன் பண்ணி சிங்கிளா போயிட்டு இருக்கு எக்ஸிஸ்டன்ஸ் ஆயிருக்கும் இல்லையா, ஸோ அதுவும் வந்து அதுங்களுக்கு பொருந்தாது அப்படின்ற மாதிரி மென்ஷன் பண்ணிருக்காங்க. ஓகே, நெக்ஸ்ட் இது வந்து நார்த் கொரியா விசஸ் சவுத் கொரியா அப்படிங்கிற மாதிரி என்ன சொல்றாங்க அப்படின்னா, இப்ப நார்த் கொரியா வந்து
அஃபிஷியலாவே சவுத் கொரியா வந்து தன்னோட எனிமி அப்படின்ற மாதிரி அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ நார்த் கொரியாட்ட நியூக்ளியர் வெப்பன் இருக்கு, வேற சவுத் கொரியாட்ட நியூக்ளியர் வெப்பன் கிடையாது. ஸோ சவுத் கொரியாவுக்கு சப்போர்ட் பண்றது யார் அப்படின்னா அமெரிக்கா வந்து சப்போர்ட், யூஎஸ்ஏ வந்து சப்போர்ட் பண்றாங்க. ஸோ இதுக்கு பிஃபோர் இதோட ஹிஸ்டரி பார்த்தோம்னா 1994ல நார்த் கொரியா வந்து சவுத் கொரியாவோடையும் சரி யூஎஸ்ஏயோடும் சரி ஒரு டிப்ளமேட் என்கேஜ்மெண்ட் வந்து ஒரு அக்ரிமெண்ட் சைன் பண்ணியிருந்தாங்க. ஸோ அந்த அக்ரிமெண்ட் பார்த்தீங்கன்னா கிளின்டன் அட்மினிஸ்ட்ரேஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அது வந்து யூஸ்வலா வந்து ரெண்டு கண்ட்ரிக்கு இடையில வந்து நார்மலா ஸ்மூத்தா போய்கிட்டு இருந்திருக்கு. ஸோ லேட்டர் டேஸ் பார்த்தீங்க அப்படின்னா ஸோ அதுக்கப்புறம் வந்து யூஎஸ் உடைய பிரசிடென்ட் ஜார்ஜ் புஷ் இருக்காரு. ஸோ அவர் வந்ததுக்கப்புறம் அந்த அக்ரிமெண்ட் வந்து கொலாப்ஸ் ஆயிருக்கு. ஸோ அதுக்கப்புறம் வந்து அந்த அக்ரிமெண்ட் என்னன்னு பாத்தீங்கன்னா நியூக்ளியர் வந்து ரியாக்டர் வந்து கன்ஸ்ட்ரக்ட் பண்ணுவாங்களே அதை வந்து ஸ்டாப் பண்றதுக்காக வந்து அது கொடுத்துருக்காங்க, அந்த அக்ரிமெண்ட் சைன் பண்ணிருக்காங்க. ஸோ நார்த் கொரியா ஃபாலோ பண்ணிருக்காங்க. ஸோ லேட்டர் வந்து ஜார்ஜ் புஷ் வந்ததுக்கு அப்புறமா இந்த அக்ரிமெண்ட் வந்து கொலாப்ஸ் ஆயிருக்கு. கொலாப்ஸ் ஆனதுக்கு அப்புறம் நார்த் கொரியா வந்து அவங்களுடைய டிஃபென்ஸ் பர்பஸ்க்காக ஸோ அவங்க இனிஷியேட் பண்ணி நியூக்ளியர் ரியாக்டர் வந்து கிரியேட் பண்ணிட்டு இருந்திருக்காங்க. ஸோ அதுக்கப்புறம் வந்து மிஸ்டர் ட்ரம்ப் வந்தார் இல்லையா, ஸோ அவர் வந்து இனிஷியேட் பண்ணிருக்காரு. ஸோ அதுவுமே வந்து ஃபெயில் ஆயிருக்கு. ஸோ லேட்டர் டேஸ்ல பாத்தீங்கன்னா ஈரான் எப்படி யூஎஸ் ஹேண்டில் பண்றாங்க அப்படிங்கிறத அப்சர்வ் பண்ணிட்டு ஸோ வந்து நார்த் கொரியா வந்து தனக்கு நியூக்ளியர் வெப்பன் தேவை, நியூக்ளியர் ரியாக்டர் வேணும் அப்படிங்கிறதுனால ஸோ இப்போ அவங்க ரீசன்ட் டேஸ்ல வந்து நிறைய நியூக்ளியர் வெப்பன் வந்து கிரியேட் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ அது போக ரஷ்யா வந்து நார்த் கொரியாவோட டைப்ல இருக்காங்க. ஓகே, இது வந்து ஒன் நேஷன் ஒன் எலெக்ஷன் அதை பத்தி டிஸ்கஸ் பண்ணியிருந்தாங்க. ஸோ ஒன் நேஷன் ஒன் எலெக்ஷன் என்ன சொல்லியிருந்தாங்கன்னா செப்டம்பர் 2023ல பாத்தீங்கன்னா ஒரு ஹை லெவல் கமிட்டி ஒன்று அப்பாயிண்ட் பண்ணியிருந்தாங்க. ஃபார்மர் பிரசிடென்ட் ராம்நாத் கோவிந்த் இருக்காரு, ஸோ டைம்ல அப்பாயிண்ட் பண்ணியிருந்தாங்க. ஸோ ஸ்டில் அவங்க வந்து இந்த ரிப்போர்ட் சப்மிட் பண்ணல, அதுக்கு டெட்லைன் அவங்க ஃபிக்ஸ் பண்ணல எப்போ சப்மிட் பண்ணணும் அப்படின்ற மாதிரி. ஸோ இதில் ஆத்தர் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா இந்த ஒன் நேஷன் ஒன் எலெக்ஷன் அப்படிங்கிறது வந்து ரெண்டு ரீசனுக்காக கொண்டு வந்திருப்பாங்க. ஸோ ஒன்று பார்த்தீங்கன்னா எலெக்ஷனுடைய எக்ஸ்பெண்டிச்சர் வந்து ரெடியூஸ் பண்ணணும், ஃபர்ஸ்ட் ரீசன். ஏன்னா 2014ல பாத்தீங்கன்னா ஜெனரல் எலெக்ஷனுக்காக அரௌண்ட் 3800 crore வந்து ஸ்பெண்ட் பண்ணிருக்கு கவர்மெண்ட், பப்ளிக் எக்ஸ்செக்கர்ல இருந்து எடுத்திருக்காங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இது ஃபர்ஸ்ட் ரீசன். செகண்ட் ரீசன் பாத்தீங்க அப்படின்னா மாடல் கோட் ஆஃப் கண்டக்ட், அதாவது 5 இயர் டேர்ம்குள்ளேயே 2 முறை வந்து எலெக்ஷன் வர்றதுனால ஸோ இந்த மாடல் கோட் ஆஃப் கண்டக்ட் கீழே நிறைய ரெஸ்ட்ரிக்ஷன் போடுவாங்க எலெக்ஷன் கமிஷன். ஸோ அந்த மாதிரி போடும்போது கவர்மெண்டோடைய அந்த பிசினஸ் அப்படிங்கிறது வந்து ரெடியூஸ் ஆகுது, அந்த இடத்துல ஸ்லோ டவுன் ஆகுது அப்படிங்கிற மாதிரி ரெண்டு விஷயம் சொல்லியிருக்காங்க. இன்னொரு சைட்ல என்ன அப்படின்னா எலெக்ஷனுடைய டிரான்ஸ்பரன்சி அப்படிங்கிறது ஃப்ரீ அண்ட் ஃபேர் எலெக்ஷன் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட் அப்படிங்கிறது இன்னொரு தரப்புல வந்து பேசப்படுது. ஸோ அதுக்காக வந்து இந்த ஸ்பெண்டிங் அப்படிங்கிறது வந்து அவ்வளோ பெரிய இஷ்யூ கிடையாது அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஓகே, இதுல வந்து எஸ்ஆர் பொம்மை கேஸ் விசஸ் யூனியன் ஆஃப் இந்தியா 1994 அந்த கேஸ்ல வந்து சுப்ரீம் கோர்ட் என்ன அப்சர்வ் பண்ணிருப்பாங்கன்னா கான்ஸ்டிடியூஷன்ல இருந்து எடுக்கப்பட்ட பவர் வந்து ஸ்டேட் கவர்மெண்ட்டுக்கு பாத்தீங்கன்னா 8th ஸ்கெட்யூல்ல சொல்லப்பட்டிருக்கு. அதாவது எப்படி யூனியன் கவர்மெண்ட் வந்து அவங்களுக்கு பார்லிமெண்ட் இருக்கோ அதே மாதிரி ஸ்டேட் கவர்மெண்ட்டுக்கு ஸ்டேட் லெஜிஸ்லேச்சர் இருக்கு. ஸோ எப்படி யூனியன் கவர்மெண்ட் வந்து 5 இயர் எலெக்ஷன் கண்டக்ட் பண்றாங்களோ லோக்சபாக்கு, அதே மாதிரி ஸ்டேட் கவர்மெண்ட்டும் வந்து 5 இயர் எலெக்ஷன் வந்து கண்டக்ட் பண்ணிக்கலாம் அவங்களுக்கு அப்படின்ற மாதிரி. ஸோ சோலா வந்து அவங்களுக்கு பவர் இருக்கு, அவங்க அதை டிசைட் பண்ணிக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருப்பாங்க. ஸோ இந்த மாதிரி ஸ்டேட் கவர்மெண்ட் கொடுக்கப்பட்ட கான்ஸ்டியூஷன்ல கொடுக்கப்பட்ட அந்த பவரை வந்து எப்படி ஒன் நேஷன் ஒன் எலெக்ஷன் கீழே ஸோ இவங்க வந்து அமெண்ட் பண்ண முடியும் அப்படிங்கிறது வந்து இன்னொரு தரப்புல, அதாவது அது வந்து அவங்களுடைய ஃபெடரலிசம் அப்படிங்கிறது வந்து ஓவராலா வந்து அஃபெக்ட் பண்ணும், ஸ்டேட்டோட இன்ட்ரெஸ்ட் வந்து பாதிக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. 170th ரிப்போர்ட் லா கமிஷன் இருக்காங்கல்ல, ஸோ அவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா ஸோ வந்து ஒன் நேஷன் ஒன் எலெக்ஷன் அப்படிங்கிறது எக்ஸ்பெண்டிச்சரை ரெடியூஸ் பண்ணும். ஸோ அதனால சைமல்டேனியஸ் எலெக்ஷன் வந்து நடக்கணும் அப்படின்ற மாதிரி அவங்க மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ ரெப்ரசன்டேட்டிவ் ஆஃப் பீப்புள் ஆக்ட் 1951 படி பாத்தீங்கன்னா அந்த 5 இயர் டேர்ம் முடியறதுக்கு முன்னாடி 6 months இருக்கும் இல்லையா, ஸோ அப்போவே வந்து எலெக்ஷன் வந்து அனௌன்ஸ் பண்ணணும் அப்படிங்கிறதா சொல்லியிருக்காங்க. ஓகே, இந்த ஹை லெவல் கமிஷனுடைய அப்ஜெக்டிவ் என்ன அப்படின்னா சைமல்டேனியஸ் எலெக்ஷன் வந்து கண்டக்ட் பண்ண முடியுமா அப்படின்னு சொல்லிட்டு, ஸோ அது வந்து லோக்சபா அப்புறம் அசம்பிளி ஸ்டேட் அசம்பிளி இருக்கும் இல்லையா, ஸோ அதுக்கு வந்து கண்டக்ட் பண்ண முடியுமா அப்படிங்கிறத டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ ஃபார் இந்தியா வேர்ல்டுல பாத்தீங்கன்னா பெல்ஜியம், ஸ்வீடன், சவுத் ஆப்பிரிக்கா, ஸோ இவங்க தான் பாத்தீங்கன்னா சைமல்டேனியஸா எலெக்ஷன் வந்து கண்டக்ட் பண்ணிட்டு இருக்காங்க.